கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 9வது எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஃபெல்லி வந்து ஜார்டனோட மியூசிக் காம்படிஷனோட இன்விடேஷன் பார்த்துருப்பா. அதை பார்த்தவொன்னே என்ன யோசிச்சிருப்பானா, இந்த காம்படிஷனுக்கு போனால் நல்லா இருக்கும்னு ஃபெல்லி யோசிச்சுட்டு இருக்கதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க இன்னைக்கு 9வது எபிசோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் ஃபெல்லி என்ன யோசிக்கிறானா, ஜார்டனை போய் மீட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஜார்டனை மீட் பண்ண போக அந்த இடத்துல ஜார்டன் உட்காந்து அவன் எந்த பாட்டை கம்போஸ் பண்ணானோ அதை போட்டு காட்டுறான். இப்போ அதை போட்டு காட்டிட்டு இவனை பார்த்தீங்கன்னா ஃபெல்லி முன்னாடி அங்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அந்த பாட்டு கேட்கறதுக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபெல்லியுமே அந்த பாட்டை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இப்போ இந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே ஃபெல்லி என்ன சொல்றானா, உண்மையாவே இந்த பாட்டு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜார்டனுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஜார்டன் என்ன சொல்றானா, என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஃபெல்லி சொல்றா. உண்மையாவே நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கிறேன். நான் வேணும்னு உன்னோட மனசை காயப்படுத்தலை அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, அந்த விஷயத்த நான் அப்பயே மறந்துட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு ஃபெல்லி சொல்றா. இப்ப ஜார்டனை பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும், லைஃப் லாங்கா இருப்பியா, ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஃபெல்லியுமே ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோமே, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி இவன் பாட்டு பாடிட்டு இருக்க. ஃபெல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. எப்படியே இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த பக்கம் ராகா பாத்தீங்கன்னா நைட்ல தூங்காம ஃபெல்லியோட போட்டோவை எடுத்து வச்சு இவன் உருகி உருகி பார்த்துட்டு இருக்க. இவன் பின்னாடி நவீனும் ஹெல்லும் தான் நிக்கிறானுங்க. ஹீரோ பாக்குறத இவங்க பார்த்த உடனே என்னடா நடக்குதுங்க, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல அப்படின்னு சொல்ல. நீங்க எதுக்காகடா இங்க வந்தீங்க அப்படின்னு ராகா கேட்கறான். நீ ஃபெல்லியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல, இது எப்பயில இருந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் சும்மா போட்டோ தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ராகா சமாளிச்சிட்டு இருக்க. சும்மா புழுவாதடா, மோச பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்து தெரியாது அப்படின்னு இவன் சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராகா சொல்கிறான். இப்போ ராகா என்ன சொல்கிறானா, எதுக்காகடா இங்கே வந்து தலை பண்ணுறீங்க, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்ல. நீ எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு இவன் கேட்குறான். வேற எதுக்கு, வெளியே பார்க்கதா அப்படின்னு சொல்ல. நீங்கள் இப்படியே பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகா அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ இந்த பக்கம் ஃபெல்லி அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹேமா தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, ஃபெல்லி சார்லி தான் தப்பு பண்ணா அப்படின்றதுக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்ல. இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸ்கூலுக்காக எல்லாரும் ரெடியா கிளம்பி நின்றுட்டு இருக்கும்போது ஃபெல்லி பாத்தீங்கன்னா ராகாக்காக கார் வரைஞ்சிருப்பா இல்லையா, அந்த காரை தான் கொடுக்குறா. உனக்காக ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ராகா வாங்கிட்டு போறான். இப்போ அந்த இடத்துக்கு ஜான் தான் வராரு. அவர் வந்து என்ன சொல்றான்னா, இன்னைக்கு யார் கூடமா ஸ்கூலுக்கு போக போற அப்படின்னு சொல்லி கேட்க. இந்த பக்கம் ஹெல்ல பாத்தீங்கன்னா ஹீரோனோட பேக்கையே பிடிங்கிட்டு போயிடுறான், எங்க கூட தான் அப்படின்னு. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இவர் என்ன கேட்கிறானா, இப்ப இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்க. பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ்வளவு சொல்லிடுறா. எனக்கு இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஒரு தடவை உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்த விட்டு நீ போக மாட்ட, எல்லாருமே ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்ல. ஓகேப்பா, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இப்போ ஃபெல்லி கார்ல உட்காரலான்னு வரும்போது அந்த காருக்குள்ள ஜார்டன் தான் இருக்கான். இன்னைக்கு நானும் ராகா கூட தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்ல. ஃபெல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி போய் உட்காந்துக்கிறா. ராகா ஃபெல்லியை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு ஜார்டன் வேணும்னே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் ஸ்கூல்ல ஒன்னா வந்து இறங்குறத ஒரு சில ஸ்டூடெண்ட் பாக்குறாங்க. ஃபெல்லிய பாத்தியா, அவங்க கூட ஒன்னா வந்து இறங்கிட்டு இருக்கா, எல்லாருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அமைதியா வாடி, அவ நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு இவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்ல எல்லாருமே ஃபெல்லிய பத்தி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க 4 பேர் கூட தான் ஒன்னா வரலாமே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப இந்த பக்கம் ஃபெல்லி ஏதாவது காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிட்டு இருக்கும்போது ராகா வந்து என்ன சொன்னா, ஃபெல்லி உன் கூட கொஞ்சம் தனியா பேசணுமே அப்படின்னு சொல்ல. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் கேண்டீனில் போய் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ ராகா ஒரு பேக்கை கொடுத்து உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. என்னது அப்படின்னு ஃபெல்லி கேட்குறா. உனக்காக புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கேன். இந்த ஃபோன் நம்பர் எனக்கு கூட தெரியாது. இந்த ஃபோன் நம்பர் நீ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உன் நம்பர் தெரிஞ்சதானே யாராவது உன்னை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நீ சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஃபோனை கொடுக்க. இது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டாக இருக்குது, எனக்கு வேண்டான்னு ஃபெல்லி சொல்லிடுறா. இப்போதைக்கு நீ யூஸ் பண்ணிக்க, கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதை திரும்ப வாங்கிக்குவேன் அப்படின்னு ராகா கொடுத்துட்டு போக. இவளுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சு இந்த ராகா பயலுக்கு, வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஃபெல்லி முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த சார்லி வந்து ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா லைட்டா சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இதை பார்த்தவன சார்லிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஃபெல்லிக்கு எல்லா உண்மையும் தெரியுன்ற விஷயம் இன்னும் சார்லிக்கு தெரியல. இப்ப சார்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன சொன்னா, மேடம் உங்க டேபிளுக்காக இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல. நாங்க ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு இவளுங்க சொல்லிட்டு இருக்காளுங்க. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு கீழே ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா ஃபெல்லியோட வீடியோவை நீ தானே
அப்லோட் பண்ணது எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும். என்னை வந்து பின்னாடி பாரு அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்லி பின்னாடி போகிறான். இப்போ அங்கே போய் பார்த்தா ஒரு ஆள் மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு இருக்கான். நீ தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி வர சொன்னதா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றை பிளாக்மெயில் பண்ணேனா, நீ தான் மற்றவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவன் சொல்கிறான். இப்போ சார்லி பார்த்தீங்கன்னா நீ யாரா அவனோட மூஞ்சை காட்டு அப்படின்னு சொல்லி அவனோட மூஞ்சை பார்க்க ட்ரை பண்ணி மாஸ்கை எடுத்தா அது ஹேமா தான். ஹேமா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான். நீ தானே ஃபில்லியோட வீடியோவை அப்லோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இல்லையே அப்படின்னு இவ சொல்லிடுறா. ஐபி அட்ரஸ் செக் பண்ணதுல உன்னோட போன்ல இருந்து தான் அப்லோட் பண்ணிருக்கேன்னு எல்லா டீட்டெயிலுமே காமிச்சிருச்சு. அதுக்கான எவிடன்ஸ் என்னோட போன்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு இவ சொல்றா. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா நீ எனக்கு 10 மில்லியன் பணம் தரணும். 10 மில்லியன் பணம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே இதை நான் டெலீட் பண்ணிடுவேன் அப்படின்னு இவ சொல்ல, சார்லியும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹேமா பாத்தீங்கன்னா இப்ப என் கூட ஒரு டீல் பேசினியே, அதையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன், இதை மேமுக்கும் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹேமா நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவ கேட்குறா. இப்போ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹேமா பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்ல, பிரின்சிபல் ரொம்பவே காண்டாயிடுறாங்க. நீ பண்ணது பெரிய தப்பு, கண்டிப்பாக உனக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ ஹேமா என்ன சொல்கிறான்னா, இதில் பாதிக்கப்பட்டது ஃபெல்லி தான். அவளோட மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு. இப்போ அந்த காயத்துக்கு நம்ம தான் மருந்து போட்டாகணும். இவளை சாரி கேட்க சொல்லி அதை ஒரு வீடியோவாக எடுத்து அதில் போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, பிரின்சிபலும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சார்லியை பார்த்தீங்கன்னா, ஆனால் மேடம் நான் தான் என்னோட தப்பா ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் இதுக்காக நான் எல்லாரும் முன்னாடி சாரி கேட்குற வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஏன்னா ஃபெல்லியோட வீடியோவை நீ அப்லோட் பண்ணும்போது எல்லாரும் பார்த்தாங்களே, உன்னோட வீடியோவையும் எல்லாரும் பார்க்கணும், அப்போ தான் எல்லாரும் தப்பு பண்ண பயப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதே ஹேமா தான். நான் பண்ணது தப்பு தான், நான் தான் ஃபெல்லியோட வீடியோவை அப்லோட் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இவன் பேசி முடிக்க அந்த வீடியோவை இவன் குரூப்பில் போட்டு விட்டுறான். இப்போ அந்த வீடியோவை எல்லாருமே பார்க்குறாங்க ஸ்கூலில். இந்த பக்கம் ராகா அவனோட ஃபோனில் பார்த்துட்டு இருக்கா, ஹீரோயினும் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா. ஜார்டன் கிட்டையும் ஃபெலி கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கதை எல்லாரும் பார்த்த உடனேதான் ஃபெலிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்போ ராகா என்ன சொல்றானா, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபெலியும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு சார்லி தான் வரா. சார்லிக்கு பாத்தீங்கன்னா ஒரே அவமானமா இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு ஃபெலி, அவளை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத, அவளுக்குலாம் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் நல்லா புரியும், இனிமே உனக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா உன் கூட தான் ராகா இருக்காள் அப்படின்னு சொல்ல, ராகாக்கு ஒரே பெருமையாயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஃபெலி திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சார்லி எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவளோட ஆசிரமத்துக்கு தான் போறா. இப்போ அங்க போய் மதர் கிட்ட என்ன கேக்குறானா, ஃபெலியை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கா. எங்க ஃபெல்லி, அவளை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளை தான் ஆல்ரெடி தத்து கொடுத்தாச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. யார்கிட்ட நீங்க தத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜான்ஸ் ஃபேமிலி கிட்ட தான் அப்படின்னு இவங்க எல்லா உண்மையும் சொன்ன உடனே இப்பதான் அவளுக்கு எல்லாமே புரியுது. ஹீரோனை பத்தி விசாரிக்காத அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஓகே மதர் நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்ப அவ ஹீரோனோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் கார்ல ஒன்னா வந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க எல்லாரும் ஒன்னா வீட்டுக்குள்ள போறத போட்டோ எடுத்துக்கிறா. எவ்வளவு பட்டாலும் இவ திருந்தவே மாட்டா போல, மறுபடியும் ஹீரோனை வச்சு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜார்டன் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் காம்படிஷன் நடக்க போகிற இடத்துக்கு தான் போகிறான். அங்கே போய் அவனோட மேனேஜரை பற்றி கேட்டால், என்னது மேனேஜரா, அவர் சரியான ஃப்ராடாச்சே, அவரை இப்போ தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, ஏன்னா அவர் உங்களை மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்காரு காசு வாங்கிட்டு அப்படின்னு சொல்ல ஜார்டனோட மனசே உடஞ்சு போயிடுது. இப்போ ஜார்டன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னை ஏமாத்திட்டாங்க, இனிமே என்னால் ஈவெண்ட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜார்டன் ப்ளீஸ் உன்னோட தைரியத்தை நீ உடைய விட்டுறதா அப்படின்னு சொல்லி இவ ஜார்டனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ ஜார்டனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி அவனோட வீட்டுக்கு தான் வரா. இப்பவே ரொம்பவே சோகமா நின்றுட்டு இருக்க. ராகவும் ஃபெலியும் தான் கூட இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு ஜார்டனை பாத்தீங்கன்னா உங்க அப்பாவை பாக்குறதுக்காக தான் போறான். இப்பவே சோகமா இருக்கதை பார்த்த உடனே ஜான் என்ன கேக்குறாருன்னா, ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா அவங்க கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும், நான் காம்படிஷனில் கலந்துக்கிறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு காசு கொடுத்தேன், அவருமே அந்த காசை கேட்டதுனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் இருந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல அவங்க அப்பா கோவமாயிடுறாரு. ஏண்டா ஒரு லாயரோட பையனாக இருந்து இப்படி ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்கே, அந்த பணத்தோட மதிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் திட்டிட்டு இருக்க. அப்பா ப்ளீஸ், என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு ஜார்டன் சொல்கிறான். மியூசிக்லாம் ஒரு கனவா, அதில் என்னோட கனவு இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் தனிமையாக இருக்கனால தான் மியூசிக்கே லவ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு இவன் அவனோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்ல அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என் மனசுல இருக்கதை யாருமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஜார்டன் அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக அவரு ரொம்பவே சோகமாயிடுறாரு. இப்ப அவர் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஃபெலிதா வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. நீங்க அவனை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, அவன் ரொம்பவே நல்லவன், கண்டிப்பா அவன் பண்ண தப்பா அவன் ரியலைஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு, இதுக்குதான் வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்ன்றது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.